காட்டுக்கு பன்னி ராஜாவாயிருச்சு. ராஜாவாயி அந்த சிம்மாசனத்துல ஏறி உக்காந்தப்ப அங்க இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் கொஞ்சம் உண்மையிலே சொல்லப்போனா பன்னி உக்காந்துருக்க தோரணைய பார்க்க முடியல. என்னதான் கோட்டு சூட்டு போட்டு உக்காந்து இருந்திருந்தாலும் அந்த சிங்கம் உட்கார்ந்த கம்பீரம் பண்ணிக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதான் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது. எல்லா மிருகமும் கூடி குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கு. என்ன பேசுதுன்னு பார்த்தா, சிங்கம் ராஜாவா இருக்கிறப்ப சிந்திச்சு செயல்பட்டுச்சு. இப்ப பன்னி சிந்திக்குமா, செயல்படுமா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்ப எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம எல்லாருக்கும் நடுநிலையா ஒரு ஆளை வச்சுப்போம். அந்த ஆளை பன்னிக்கு ஆலோசகரா நியமிப்போம். பன்னி எதை முடிவு எடுக்கணும்னாலும் அவரை கேட்டு முடிவு எடுக்கிற இடத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னு எல்லா மிருகமும் முடிவு பண்ணிட்டு அந்த நடுநிலை யாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு குரங்கு பன்னிராஜா அப்படின்னு கத்தி கூப்பிட்டுச்சு. ராஜாவும் குரங்க பார்க்க குரங்கு என்ன சொல்ல போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறப்ப அந்த குரங்கு என்ன தெரியுமா சொன்னுச்சு? பன்னிராஜா, இதுக்கு முன்னால சிங்கராஜா ஆண்டாரு. அப்ப நாங்க பேசுற மொழியை தான் அவர் பேச வச்சாரு. அதை தான் ஆட்சி மொழியாவும் இருக்க வச்சாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு அடிக்கடி வந்து கழுத பேசுற மொழிய நாங்க பேசணும்னு சொல்லி எங்களை வற்புறுத்துறாங்க. அந்த வற்புறுத்தலுக்கு நீங்களும் உட்பட்டு எங்களை அந்த மாதிரி கழுத மொழிக்கு பேச வச்சிடாதீங்க. நாங்க குரங்கா இருந்தாலும் எங்களோட பரிணாம வளர்ச்சி தான் மனுஷனா மாறி இருக்கான். மனுஷனா மாறினவனே இந்த மொழியை மறந்து போற மூமெண்ட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான். அட்லீஸ்ட் நாங்க குரங்கா இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்பயாவது இந்த மொழியை வாழ வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால தயவு செஞ்சு எங்க மொழிய வாழ வைங்க ராஜா அப்படின்னோனையும், ஏன் கழுத மொழிய எல்லாரும் பேசக்கூடாதா என்ன? பேசலாமே அப்படின்னோனையும் கழுத பௌத்தச்சா பௌத்தச்சா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜாவோட ஆலோசகர் என்ன முடிவு எடுப்பார்னு தெரியல.